போலாண்டை சேர்ந்த ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 2017 வருஷம் அந்த நாட்டுக்கு வந்த ஒரு நாரையை பிடிச்சி அதோட உடம்புல ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரை செட் பண்ணி விட்டுருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பறவைங்க எல்லாம் ஒவ்வொரு சீசனுக்கும் வேற வேற இடங்களுக்கு பறந்து போகுங்க. அப்படி இந்த ஒரு பறவை அடுத்து வேற எந்த நாட்டுக்கு பறக்குது, இதை கண்டுபிடிக்கணும். அவங்க நினைச்ச மாதிரியே இந்த பறவை 2000 கிலோமீட்டர் பறந்து ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கான். பட் ஆப்பிரிக்காவோட சூடானுங்கிற இடத்துல மட்டும் இந்த பறவை தொடர்ந்து 2 மாசம் இருந்திருக்கு. அவங்க செட் பண்ண அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கர்ல டெய்லி 25 கிலோமீட்டர் மட்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி காட்டியிருக்கு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரோட மொத்த சிக்னலுமே கட் ஆகி இவங்களால ட்ராக் பண்ண முடியாமையும் போயிருக்கு. குழப்பத்துல இருந்த இவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் $2663 அந்த நம்பர்ல பில் வந்திருக்கு. வந்த அந்த பில்ல பார்த்தா இந்த ட்ராக்கருக்கு யூஸ் பண்ண சிம்ல இருந்து 20 மணி நேரத்துக்கு ரோமிங் கால் போயிருக்கான். அதுக்கப்புறம் தான் 25 கிலோமீட்டர் டெய்லி போயிட்டு வந்தது அந்த நாரை கிடையாது. அந்த நாரையை பிடிச்சி அதுல இருந்து சிம்ம தூக்கி போன்ல போட்டு கால் பேசிட்டே போன ஒரு நாதாரின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு வேற வீடியோல பார்ப்போம்.